இப்படி பண்புகள் எல்லாம் இருக்குது. இப்படியான பிறப்புகளோடு தான் ஒரு மனிதர்களும் பிறக்கிறார்கள் என்றால் இவைகளை நம்ம மாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்ற முடியும். நம்ம எந்த அகலாக்களை வளர்க்க முடியும், சிலதை மாற்ற முடியும். சிலதை நம்ம வளர்க்கணும். அல்லாஹ் நல்ல பண்பை எங்களுக்கு இயல்பா தந்திருப்பான். நீங்க அதுல விசாலமா போகணும், அதுல மிக 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 ஆழமாக போகணும். சில பண்புகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு போராட்டத்துக்கு தந்திருப்பான். அது இன்னொரு நல்ல பண்புடைய இன்னொரு பகுதியா இருக்கும். அதுல நம்ம நிறைய என்ன செய்யணும், போராடணும். ஆனா சிலர் என்ன செஞ்சிடறாங்க, பொறப்ப மாத்தேலாது இப்படி சொல்லிடுறான். பொறப்ப மாத்தேலான்னு சொன்ன உடனே முழுசா மாத்தேலாதான். ஒரு மனிதன் நான் கோபத்தை இல்லாமக்க போறேன் அப்படின்னா முழு கோபமும் இல்லாமனா வாழலுமா? அவருக்கு கோபமே வராது என்றது அந்த ஆள் வாழ தகுதி இல்லைன்னு அர்த்தம். விளங்கிட்டா? மனிதனுக்கு அல்லாஹ் படைச்சிக்கக்கூடிய ஒன்று தான் ஷஹ்வா, ஆசை, மனோ இச்சை, ஆசை என்கின்ற உணர்வு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், படைத்திருக்கிறான். அதன் ஊடாகத்தான் அஹ்லாக்கும் பிறக்குது, நல்லவைகளும் பிறக்குது, கெட்டவைகளும் பிறக்குது. உணர்வுகள், பசி, தாகமோன உணர்வு பிறகு எல்லாம் ஷஹ்வா தான், ஆசை தான். அப்போ அது வேணும். இது இல்லாமல் போகிறது இன்றைக்கு நோய். ஒருத்தருக்கு வந்து அந்த ஆசை இல்லாமல் போயிட்டு நோய், டெப்லெட் இருக்கணும், சரியா? அதனால அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஆனால் சில அரபு கவிதைகள் என்ன சொல்லுவோம்னா, அதாவது இதா கான திபா திபா அசூஇன் ஃபலா அதபுன் யுஃபீது வலா அதீபு. ஒரு மனிதருடைய பிறப்பியல்பு கெட்டதாக இருந்தால் எந்த ஒழுக்கமும் அவரை ஒழுக்கப்படுத்தாது, எந்த ஆசிரியரும் அவரை ஒழுக்கப்படுத்த முடியாது அப்படி என்று சொல்லி சிலர் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. அடிப்படை மாற்ற முடியாததாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியும், நல்ல பண்புகளை வளர்க்க முடியும். ஆனால் தர்வீதுன் நஃப்ஸ், நல்ல அஹ்லாக் உள்ளவர்களோடு எங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்திக்கிறோம். அது நம்ம வளர்க்கணும்டா நல்ல அஹ்லாக் உள்ளவர்களோடு. நமக்கு விளங்குது, நமக்கு சார்பாக போகிற ஒட்டி விலகிடணும். நம்முடைய கோபக்காரம்பத்தி இன்னொரு கோபக்காரன் சேர்ந்தா டெவலப் ஆயிடும். அவர் வந்து நல்ல பொறுமைசாலியோடு இருக்கணும். ஏன்னா அவரோட நீங்க பண்பாடாக நடந்து கொள்றதுக்கு அது சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, நல்ல ஆசிரியர்களுக்குள்ள தங்களை, அதாவது படிப்புகளை, தங்களுடைய தர்பியாக்களை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். மூணாவது, விமர்சகர்களை விரும்பணும், விமர்சிக்கிறவங்களை விரும்பணும். ஏண்டா அதாவது அவன் வல் ஃபதுல் மா ஷஹிதத் பிஹில் அதா, சிறப்புன்றது எதிரி சொல்ற சிறப்பு தான். நண்பன் சிறப்பு சொல்லத்தான் செய்வான், மனைவி முள்ளே சொல்லத்தான் செய்யும். பாப்பா உங்களே மாதிரி ஆளை கண்டில நீ எப்படி காணுவாய், சரியா? வல் ஃபதுல் மா ஷஹிதத் பிஹில் அதா, எதிரிகள் சொல்ற சாட்சி தான் சாட்சி, சிறப்பண்டா. அப்படின்னா அவன் பெரும்பாலும் விமர்சிக்கத்தான் செய்வான், பெரும்பாலும் விமர்சிக்கத்தான் செய்வான். இதுகளை நம்ம என்ன செய்யணும், எதிரிகளுடைய விமர்சனத்தை விரும்பணும். இவன் ஒரு விமர்சனம் செய்யறான்டா அவனை நம்ம விரும்பணும். இது உங்களை என்ன செய்ய முடியும். நான்காவது, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அதே போல ஆரம்பகால சலஃபுகள்டையும் அவங்கள்ட்ட ஞானங்கள்லையும் வந்த விஷயங்களை அஹ்லாக் சம்பந்தமாக தேடிக்கொண்டே இருக்கணும். இப்போ உதாரணமான ஒரு உதாரணம் சொல்ற, ஒருத்தர் கேட்கிறாரு, அதாவது மல் ஜுர்ஹல்லதி லா யந்தமில், ஆறாத காயம் எது என்று ஆரம்பகால அறிஞர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆறாத காயம் எது? நம்ம திடீர்னு அப்படி கேட்டோம்னா என்ன செய்யும், நம்ம ஏதோ உடல் உள்ள புண்ணை கேட்கறான்னு நினைச்சிருவோம், சரியா? ஆறாத காயம் எதுன்னு அவருக்கு எடுத்த எடுப்புல அவர் அழகா பதில் சொல்றாரு. அதாவது ஹாஜத்து ஷரீஃபி இலல் லஈம் சும்ம லா யுஜ்தி, கண்ணியமாக வாழ்றவன் அந்த சமுதாயத்தில் இழிவா வாழ்றவன்ட்டு போய் நிற்க வேண்டிய தேவை வந்தும் அது நிறைவேறாமல் இருப்பது இருக்கிறதே, அதுதான் ஆறாத காயம். இப்படி அழகான வசனம். அதாவது ஒரு கண்ணியமா சமுதாயத்தில் வாழ்றவன் அந்த சமுதாயத்துக்கு தகுதியே இல்லாத ஒருவர்கிட்ட போய் என்ன செய்ய வேண்டி வருது, நிற்க வேண்டி வருது, அக்லாக்கில் மார்க்கத்தில் எல்லாம் இருந்தும் அவரோட தேவையும் என்ன செய்யலை, நிறைவேறலைண்டா இது ஆறாத காயம் என்ற. இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்கப்படுகிறது, மஸ்துல், கேவலமண்டா என்ன, இழிவண்டா என்னன்னு என்ன செய்யுது கேட்கப்படுது. அப்ப கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்றாரு, வுகூஃபு ஷரீஃபி அலா பாபில் லஈம் சும்ம லா யுஃப்தஹ், கண்ணியமாக வாழக்கூடியவர் அந்த சமுதாயத்தில் ஒரு இழிந்த நிலையில, பொருளாதாரத்தை சொல்லல, தகுதியில தரத்தில் இருந்த நிலையில் வாழக்கூடியவருடைய வீட்டு வாசல்ல நின்றும் அவருக்கு கதவு திறக்கப்படாமல் இருத்தல். அப்படி என்றாங்க. இது உங்களுக்கு என்னத்தை உருவாக்கும் என்ற ஞானங்களை உருவாக்கும். நம்ம எப்படி பழகணும் என்ற சிந்தனைகளை என்ன செய்யும் உருவாக்கும், எப்படி நடந்து கொள்ளணும் என்ற இதை உருவாக்கும். அப்ப இந்த 4 விஷயங்கள் எங்கள்கிட்ட வந்து ஊறிப்போய் இருக்கக்கூடிய அஹ்லாக்க மாற்றுவதற்கு சிறப்பாக அமையும். எனவே அஹ்லாக்குகள் மாற்ற முடியும். ஆனா அதுக்கு மிக முக்கியம் நல்ல பண்புடையவர்களோடு, எங்களுடைய பண்புகளை செலக்ட் பண்ணி இதுல போராட்டம் யாரோட இருந்தா எனக்கு வரும் அவங்களோட நம்ம பழக ஆரம்பிக்கிறது. அது காலப்போக்கில் அப்படியே எங்களுக்கு தெரியாம அரிச்சு 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 அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல ஆசிரியர்களோடு, அஹ்லாக்குள்ள ஆசிரியர்களோடு, விளங்கிட்டா? அறிவு மட்டுமல்ல, அறிவு இருந்துட்டு போகும், அறிவோடு அஹ்லாக்குள்ள ஆசிரியர்களோடு. அதான் அல்லாஹ் தஆலா என்ன வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வயுஸக்கிஹிம், தஅலீமுல் கிதாப் தஸ்கியா, இது ரெண்டும் உள்ள அந்த ஆசிரியர்களோடு தன்னை பகுதியை இருந்து கொள்றார். விமர்சகர்களுடைய கருத்துக்கு விரும்பி காது கொடுத்தல். விமர்சனம் வந்து அப்படி ஹெப்பியா இருக்கணும், என்னென்னு தெரிஞ்சுக்கல,
என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாலாவது என்ன, குர்ஆன்ல ஹதீஸ்ல அங்கங்க வரக்கூடிய இந்த அஹ்லாக் சார்ந்த ஞானங்கள் இருக்குது, இந்த ஞானங்களை படிக்கணும். அபு தைபல் முத்தனபியில் ஒரு கவிஞர் சொல்றாரு, இதா தரஹல்த அன் கௌமின் வகத் கதரு அல்லா துஃபாரிகஹும் ஃபர்ராஹிலுனஹும். உங்களை வைத்து கண்ணியப்படுத்த, பாதுகாத்து கொள்ள, செலவழித்து கொள்ள, உங்களை பொறுப்பில் எடுக்க முடிந்திருந்தும் நீங்க அவர்களை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு வருகிறது என்றால், போனவர்கள் நீங்கள் அல்ல அவர்கள் தான். போனவர்கள் நீங்கள் அல்ல அவர்கள் தான். எவ்வளோ ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொண்டு வந்துடும். ஒரு சமுதாயத்தில் நீங்க இருக்கிறீங்க, அந்த சமுதாயத்துக்கு நீங்க தேவையானவர், ஒரு வைத்தியராகவோ ஆசிரியர் தேவையானவர், சமுதாயத்தில் பொறுப்பானவர். ஆனா நீங்க அந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு போக வேண்டிய ஒரு தேவை வந்துருது. அவங்களுக்கு உங்களை வச்சுக்கலாம். இருந்திருந்து நீங்க போறீங்கடா, போனது நீங்கள் அல்ல அவர்கள் தாண்டா. உங்களுக்கு என்ன செய்யும்டா, இவைகள் சிந்தனையில என்ன செய்யும், நல்ல பிறப்புகளை கொண்டு வந்துடும், நல்ல விளக்கங்களை என்ன செய்யும், கொண்டு வந்து தரும். ரசூல் இதை நம்ம புரிந்து கொண்டோம்டா, இந்த நான் சொன்னக்கூடிய இந்த 4 பகுதிகள் என்ற பகுதிகளை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அஹ்லாக் என்பது அல்லாஹு தாலா பிரிச்சு எங்களுக்கு தந்த விஷயம். அவைகள் எங்களுக்கு நிச்சயமாக நல்லதை வளர்க்கணும், கெட்டதுல போராடணும் என்கின்ற ஒரு அம்சம் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரம் இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பெரும்பாலான பகுதி இந்த அஹ்லாக்ல வெற்றி பெறுற பகுதி எதில் இருக்கின்றா, எங்கட பக்கத்தில் தான் இருக்குது, நம்முடைய பக்கத்தில் தான் இருக்குது, நம்முடைய பக்கத்தில் தான் இருக்குது. அது என்ன, ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். நீங்க அஹ்லாக்ல எங்க இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமே உங்களோட பொறுமை, அது இது எல்லாம் இல்லை. இதுதான் நீங்க அஹ்லாக்ல எங்க இருக்கிறதுக்கு அடையாளம்.